என் பேர் விஸ்வ சதீஷ் அண்ட் எங்கள் அப்பா பேர் வந்து ரமேஷ் பாபு. எம்எஸ்வி தாத்தா. தாத்தாவோட பயணித்த ஒவ்வொரு நாட்களும் வந்து அவ்வளோ அதிசயமாகவும் இருக்கும், அவ்வளோ அற்புதமாகவும் நான் ரசித்த நாட்கள் அது. அவங்க என்னை முதல்ல கூப்பிட்டு அந்த விஸ்வாசம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்களோட பேச்சு, என்னோட பேச்சு வந்து ஃபஸ்ட் டைம் ரசித்து ஒரு ஆளை பார்த்துட்டு அவங்க தான் நான் கடன்னு பேசுவேன். என்னை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து என்னை பேச வச்சதும், என்னை பார்க்குறதும், எங்கே போனாலும் என்னையை முதலாளாக கூப்பிட்றதும் வந்து அவ்வளோ ரசித்து நான் பார்த்துருக்கேன். அண்ட் அவங்களோட வந்து ஒரு வயசு வித்தியாசமே இல்லாமல் அவங்களோட பழகணும். ஒவ்வொரு நாட்களும் அவங்களோட இருக்கும்போது வந்துட்டு அவங்களோட ஒரு குழந்தை மாதிரியே இருக்கலாம். அவங்க குழந்தை மாதிரி ட்ராவல் பண்ண தான் ஒரு பெரிய மியூசிஷியன் அப்படின்ற மாதிரியும், நாங்கள் ஒரு வெயிட் ஆளு அப்படின்ற மாதிரியும் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு காட்டாமல் அவ்வளோ அழகாக ரசித்தாங்க. அதுவும் அம்மாவே வந்து சும்மா சொல்லக்கூடாது, அவங்களோட அரவணைப்பு, அவங்களோட உபசரிப்பு, அவங்களோட விருந்தளிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா வந்துட்டு, நான் சும்மா வீட்லேயும் ஸ்கூல்லையும் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கும் போது என்னையே கூப்பிட்டு ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு முன்னாடி நிற்க வச்சு பேச வைக்கும் போது வந்து அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது சொல்லணும்னா வந்துட்டு ஒரு பயம் இருந்துச்சு அது போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எம்எஸ்வி தாத்தான்றது ஒரு பெரிய மியூசிஷியன், பெரிய கிரேட். அவரோட ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அவரோட இடத்துல போய் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு இது வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை எனக்கு. அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ கேட்ட ஒரு கேள்வி ஒரே வாட்டை, உன் பேரில் யார் இருக்கா? நான் இருக்கேன், அவ்வளோதான், வந்து பண்ணு, அவ்வளோதான், அவ்வளோ மட்டும் நான் சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஏறாத ஸ்டேஜஸும் இல்லை, நான் பேசாத இடங்களும் இல்லை. அவ்வளோவே ஒரு ஸ்டேஜ் ஃபியரோ இல்லை ஒருத்தட்ட பேசுறதுக்கான ஒரு பயமும் எதுவுமே இல்லாமல் அவர் அழகாக கொண்டு வந்தார். அதான் எங்களோட பேர்களில் வந்து விஸ்வா அப்படின்ற ஒரு நேம் வந்ததுக்கான அந்த டேகோட வேல்யூ எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அதை சொல்லும் போது அவங்க பிரமிப்பாக எங்களை பார்க்கும்போது அது தெரிஞ்சிச்சு. அதுவும் அவரோட கூட இருந்தனால வந்துட்டு ஒரு பெரிய மியூசிஷியன் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. எங்களோட தாத்தா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபுல்லாகவே அவரோட இருந்தோம். ஸோ அவரை பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக இருக்கும் எப்போவுமே வந்துட்டு. அண்ட் என்னை அவர் கூப்பிட்டதும் விஸ்வாசம் அப்படின்னு தான் ஆரம்பித்தார். அவர் முடிச்சதும் அவரோட கடைசி டெட் பெட்டில் நான் கேட்ட வார்த்தையும் விஸ்வாசம், நல்லா படி, பார்த்துக்கோ, அது மட்டும் தான் சொன்னார். இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன், அஸ் ஸோ இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணி நிறைய இடத்துல அவரை பற்றி நான் பேசணும். அதுதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆசை.